பொதுவாக என்னோட சாட்டர்டே நைட்டும் வெளில போகிறது ஊர் சுற்றுறது இப்படிலாம் தான் இருக்கும். பட் இப்போ வந்து சின்ன குழந்தை வீட்டில் வச்சுட்ருக்கேன். ஸோ என்னோட சாட்டர்டே நைட்டு குழம்பு வைக்கிற நைட் ஆகிடுச்சு. சண்டே ஃப்ரீயாக இருக்கலாம், சாட்டர்டேவே குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் இந்த குழம்பு வச்சோம். இந்த கடாய் வந்து எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ் பை கையல் அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி. கடாயை பார்த்தாலே குழம்பு வைக்கணும்னு ஆசையாக இருந்தது. அதனால் நாங்கள் ட்ரை பண்ணோம். எப்பயும் போல் நிறைய வீடியோஸ் பார்த்து வைக்கிறது தான். ஒன்று ஒன்றா வறுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடாக முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணது. ரொம்ப அளவெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும் தான். அதனால எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பெஸ்ட்டாகவே சமைச்சுப்போம், எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பொடி ஆறும்போதே சின்ன வெங்காயமும் பூண்டும் அம்மா உரித்து வச்சுருந்தாங்க. அதை ஈஸியாக எடுத்து நல்லெண்ணெயில் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். சுண்டைக்காவை வறுத்து வச்சுட்டேன். என்னதான் காரம் வந்து பொடியில் இருந்தாலும் கொஞ்சம் வீட்டோட குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துப்போம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு எவ்வளவோ சைக்கோ இருக்கும். நான் வந்து சரியான சீரக சைக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதும் சீரகம் போட்டுப்பேன், அதுக்கப்புறம் வதக்கும் போதும் சீரகம் போட்டுப்பேன், 2 வாட்டி சீரகம் போட்டுப்பேன். அரைக்கிறதுலையும் இருக்கும், வதக்கிறதுலையும் இருக்கும். அப்புறம் விழுது ரெடியானோடனே அதையும் ஊற்றியாச்சு. புளி தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. யூஸ்வலாக நான் குழம்பு வைக்கும் போதெல்லாம் திக்காக வரவே வராது. ஏன் நம்ம குழம்பு வச்சா திக்காக வரவே இல்லை அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பட் இப்போ இந்த பொடியெல்லாம் அரைச்சி போட தான் குழம்புங்கிறது திக்காகவே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, கன்சிஸ்டன்சியும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அதனால் என்ன டிஷ் பண்ணாலும் என்ன பொடி அரைக்க சொல்கிறாங்களோ அரைச்சி போட்டுருவேன். அண்ட் லாஸ்ட்டாக ரொம்ப ஃபேவரட் பார்ட் வெல்லம் ஆட் பண்ணுறது. அதை ஆட் பண்ணாதான் எனக்கு இந்த காரக்குழம்பு சாப்பிடறதுக்கே ரொம்ப பிடிக்கும். மணத்தக்காளி வத்தலும் சரி, சுண்டக்காய் வத்தலும் சரி, கொஞ்சம் டஸ்ட் நிறையாவே இருக்குது. ஸோ நல்லதை மட்டும் பிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்போ நான்லாம் வந்து முட்டை தோசைக்கு ஃபேன் ஆனேன்னு எனக்கே தெரியல. பட் குழம்பு சட்னி ஏதாவது நல்லா பெஸ்ட்டாக வந்துருச்சுன்னா முட்டை தோசை இருந்தால் நல்ல காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி முட்டை தோசை ஊற்றி நைட்டுக்கு தொட்டு சாப்பிட்டாச்சு. நாளைக்கும் அதிகம் நாங்கள் வச்சுப்போம்.